சாவச்சேரியை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் நடத்துவார் என்றுதான் எனக்கு சொல்லப்பட்டது. கடிதத்தில் இளங்குமரன் ஒன்று இருந்தும் ரஜீவன் அவர்கள் நடத்தக்கூடிய சாத்தியக்கூறியல் தான் கூறுறது. என்றால் ரஜீவன் ஒரு படித்த ஆசிரியர், அவரோட கதைக்கலாம் சில விடயங்களை. இன்றைக்கு கூட ஒரு ஸ்கிரீன்ஷாட் என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன்னா இப்போ ரஜீவன் அதை கேட்டால் டாக்டர் அது எனக்கு சரியாக பாதிக்குது, என்ன வீட்டை வாய்ப்பெல்லாம் சண்டை பிடிக்கணும், அவருக்கு எடுத்து விடுங்க டாக்டர். அப்போ நான் இது எந்த கருத்து இல்லை, எனக்கு இந்த போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போட்டிருக்கேன், நான் உடனே எடுத்து விடுறேன்னு சொல்லி அதை எடுத்து விடணும். என்னால் ரஜீவனோட இப்போ எங்கள் மட்டவில் மத்திய பொருளாதார நிலையம் சம்பந்தமாக நான் கேள்விகள் கேட்க ரஜீவன் அதை விளங்கி கொள்ளுவோம். டாக்டர் விளங்குது, ஏதாவது கதைப்போம், நீங்களும் ஒரு பார்லிமெண்ட்டுக்கு வாங்கோ, நாங்கள் அது சம்பந்தமான கைத்தொழில் அமைச்சரோட கதைச்சு அதில் ஒரு 200 மில்லியன் எங்கே அது வேண்டி ஒரு ப்ராஜெக்ட் நீங்களும் நாங்களும் சேர்ந்து செய்வோம் வாங்கோ டாக்டர் தான் ரஜீவன் பலமையாக கேட்குறது. ஆனால் இளங்குமரனை பொறுத்த வரைக்கும் என்னென்றால் நான் நினைக்கிறேன் என்பிபி அரசாங்கம் சற்று சிந்திக்கவனும் இளங்குமரனை மக்களின் இந்த முக்கியமான விஷயங்களை கதைக்க வர்றது சம்பந்தம் என்றால் ரஜீவன் பொருத்தமானவராக இருப்பார். அது மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அன்றைய டிசிசி மீட்டிங்கில் கூட பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமாகிய கௌரவ சந்திரசேகர் அடையபடின்னு கத்தியிருந்தார். அவர் யாரை பார்த்து கத்தியிருந்தவர் என்று சொன்னால் நிப்பாற்ற அடே குமரன் என்றுதான் கதைச்சிருந்தவர். ஆனால் ரஜீவனோ அல்லது பவானந்த ராஜா சாரோ அப்படியான வாய்த்தர்க்கங்கள்ல தனிப்பட்ட ரீதியாக கதைக்கல. நீங்கள் அதை வடிவ பார்த்துருக்கீங்க. இப்போ இளங்குமரன் என்றது என்பிபி அரசாங்கத்தின் ஒரு பின்னடைவு. நான் அங்கே போய் மக்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்த விரும்புகிறேன் நெடுங்கணிக்கு, அதுக்காக தான் நான் போயிடுவேன். அப்போ இன்று இப்போ மாலையில் சாவச்சேரி டிசிசி மீட்டிங்கில் நிறைய விடயங்கள் நடந்தது. அது உண்மையாகவே சாவச்சேரி உங்களுடைய கோட்டை என்று சொல்லுவாங்க. டிசிசி மீட்டிங் சாவச்சேரி என்ன மாதிரி இல்லை, அப்போ அது என்னன்னா இந்தியா டிசிசி மீட்டிங்கில் ரஜீவன் எம்பியே என்னோட கதைக்கு சொன்னார் டாக்டர். நான் அவரோட கேட்டேன் ரஜீவன் எம்பிக்கு, அண்ணன் நீங்கள் இப்போ சாவச்சேரி மாதிரி முக்கியமான இடங்களை நீங்கள் எடுத்து நடத்தலாம். ஏனென்றா இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு மீட்டிங்கில் நடந்ததில் இந்த முக்கியமான தீர்மானங்களும் எடுக்கல. அதாவது என்றால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பாவம், அதில் நான் குறை சொல்றதில் உதாரணத்துக்கு நான் இன்னொரு ஆளை குறை சொல்றதால எனக்கு எந்த லாபமும் இல்லை. இளங்குமரனால அதில் சில முக்கியமான விடயங்கள் கதைச்சு எடுத்திருக்கணும். முக்கியமான கண்டல் காடு சம்பந்தமான பிரச்சனை, பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை, அந்த பாதை சம்பந்தமான பிரச்சனை, மற்றும் வைத்தியசாலை ஆதார வைத்தியசாலை கடைசியாக எனக்கு உறுதிமொழி கொடுக்க வேண்டியதாக போயிட்டு நான் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை பின்னரும் கோரிக்கையால் வைக்கப்பட்டது. என்னென்றால் ஒன்று, அந்த வைத்தியர்கள் கன்சல்டன்ஸ் இருக்கிறதுக்குரிய குவார்டர்ஸ் இல்லைன்னு. ரெண்டாவது நான் அங்கே அவர்களுடைய வைத்தியர் ரஜீவன் அவர்கள் கேட்டிருந்தது டாக்டர் ரஜீவன் அந்த ரேம் அமைக்கிறதுக்கு, அதாவது 2ஆம் கோர்ட்டுக்கு ரேம் அமைக்கிறதுக்குரியது 2 கோர்ட்களையும் அமைக்கிறது சம்பந்தமாக காய்ச்சிருந்தது. மூன்றாவது என்னோட சர்ஜிக்கல் தியேட்டர் வேண்டாம். ஒரே நேரத்தில் ஒரு சர்ஜனும் ஒரு கைனகாலஜிஸ்டும் ஒரே நேரத்தில் சர்ஜன் சர்ஜரி செய்ய கொண்டிருக்காங்க. அந்த டைம் அவசரமான டெலிவரி வந்துட்டா, எமர்ஜென்சி டெலிவரி என்றால் கைனகாலஜிஸ்ட்டு அதை செய்யலாம் போயிடுது. ஸோ அதுக்காக இன்னொரு சர்ஜிக்கல் டேபிளும் இன்னொரு சர்ஜிக்கல் லேம்பும் கேட்கணும், அதோட அனஸ்தட்டிக் மிஷின் ஒன்று கேட்கணும். அப்போ அது சம்பந்தமாக கடைசியாக நான் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டியதாக போயிட்டு நான் அரசாங்கத்திட்ட நான் கதைச்சு எடுத்து தாரேன், அல்லது நாங்கள் அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்துக்குள்ள நான் உங்களுக்கு ஏதாவது செய்து தாரேன், எங்களுடைய கட்டமைப்பை பலப்படுத்தின பிறகு அதில் வர ஃபண்டுகள் இருந்து நான் அதில் வேண்டி தாரேன் என்று சொல்லி நானே செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு போயிட்டேன். ஏனென்றால் சில விடயங்கள் ரஜீவனுக்கு தெரியும். அவர்கள் ஒரு பாராளுமன்ற எம்பியாக இருந்து கொண்டு அவர்களுடைய அரசாங்கத்தின் குறை மாதிரி இருக்கிற விடயங்களில் பாராளுமன்றத்தில் கதைக்கிறார். அப்போ அவர் ரஜீவன் மற்றது பவான் ராஜாக்கள் போன்றவரை எதிர்பார்த்தீங்கன்னா, ஓகே டாக்டர் நீங்கள் கதைங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், அது அவருக்கே தெரியும். இப்போ அது இளங்குமரனுக்கு விளங்குதில்லை. அப்போ ரஜீவனும் பல தடவை குறுக்கிட்டு பொறுங்குற இளங்குமரன் நாங்கள் எப்படி முடிவெடுப்போமான்ற கதை கேட்கல, அதையும் விடுற மாதிரி இல்லை. என்றால் ரஜீவனுக்கும் இளங்குமரனுக்கும் ஒரு ஈகோ பிரச்சனை ஒன்று இருக்கு. ஆனால் என்னென்றால் ரஜீவன் ஒரு படித்த மனுஷன். இப்போ ரஜீவன் கதை கேட்கல, இளங்குமரன் கேட்க வேணும். ரஜீவன் கதை கேட்கல, அமைச்சர் சந்திரசேகரனே கேட்கிறார் என்றால் அந்த தினம் பார்த்தீங்கன்னா தெரியும், சந்திரசேகர் அமைச்சர் பவானந்த ராஜர் கதைச்சதை ஏற்றுக்கொள்கிறார். நான் கூட எம்பியா இருந்தேன், அவரை சேரன் சொல்றேன். அவர் ஒரு காலத்தில் பவானந்த ராஜர் சேரன் கூப்பிட்டுருக்கோம். இப்போ 3 டாக்டர் பவானந்த ராஜன் நல்லா கூப்பிடுறாங்க. இளங்குமரன் எம்பி என்றது என்பிபி அரசாங்கத்தில் ஒரு பெரிய பின்னடைவு. முக்கியமாக சாவச்சேரி மக்களுக்கு இளங்குமரன் எம்பி என்றது ஒரு பெரிய பின்னடைவு. ஏனென்றால் இவரோட அந்த பிரதேசத்தை சார்ந்த எம்பி என்றதில் அடிபட்டு எடுக்க வேண்டிய விடயங்கள் கணக்கு இருக்கு. ஆனால் நான் அதை சிம்பிளாக சொல்லி முடிச்சிருந்தேன்னா அது மாநசபை என்ற கைக்கில் வரும். நான் சாவச்சேரி வைத்தியசாலையை பார்த்து கொள்றேன். நான் நினைக்கிறேன் அதுதான் என்னுடைய பதில். என்னென்றால் இந்திய டிசிசி மீட்டிங் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லாமல் முடிஞ்சதுதான்.
மற்றது எந்த இதுன்னு நடந்த பூனாரிக்கான உள்ளூராட்சி தினம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதை பற்றி பூனாரி வந்து இன்றைய தினம் வந்து பிரகாசன் அந்த பொறுப்பில் நான் கொடுத்துருந்தேன். பூனாருக்கு வந்து இன்றைய தினம் மற்றது எங்களுடைய தம்பி ஜெகதாஸ் பிரகாசன் மற்றது அவருடைய டீம் எல்லாருமே போயிருந்து சகல போமும் முன்னுக்கு பின்னுக்கு பார்த்து என்பதை நான் சொல்லிக்கிறேன். இனிமேல் நாங்கள் புலவிட மாட்டோம். ஸோ அது பொறுப்பை பிரகாசனிட்ட கொடுத்தனா அப்போ அவர்கள் அதை வீடியோ எல்லாம் எடுத்து இங்கே அனுப்பி அவர்கள் எல்லாம் பார்த்து எல்லா போம் எல்லா சைடும் இருக்கிறதாக தெளிவாக போட்டுருக்காங்க வின் பண்ணியிருக்கிறோம். ஸோ பூனாரியின் பருத்துத்துறை நாங்கள் வின் பண்ணுவோம். அதில் எந்த சந்தேகம் இல்லை. பூனாரி பருத்துத்துறை சபை எங்கட கையில் வரும். அதில் எந்த சந்தேகம் மற்ற நிராகரிக்கப்பட்ட உள்ளூராட்சி அதுக்கு வழக்குகள் நடந்து கொண்டிருக்கு. திருப்பி போடுவதாக இருந்தால் நான் அந்த பொறுப்பு எல்லாத்தையும் பிரகாசனிடையே கொடுத்துருவேன். நான் அது கிரதாசிட்ட கொடுத்துருவேன். என்றால் அது போன முறை நாங்கள் எதிர்பார்க்கல இவர்கள் என்னோட சேர்க்குலர் 3ஆம் மாதம் 16ஆம் தேதி அடித்து எங்களுக்கும் தராம இப்படி சில குளறுபடி நடக்கும் எதிர்பார்க்கல. பெரும்பாலும் எதிர்பார்க்கிறோம் அந்த வழக்குகளின் தீர்ப்பு வந்து மீள ஒப்படைக்கிறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் வழங்குமாறு திருப்பி தீர்ப்பு வரும் நினைக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் எங்களோட 11 சபையில் 10 சபை தான் தோற்றுருக்கு. அந்த 10 சபையும் திருப்பி மறுபடியும் போடணும்னு நினைக்கிறேன். கிளிநொச்சி உட்பட அது கிளிநொச்சி மற்றது பவுனியா எல்லாமே போடக்கூடிய இருக்கும் நினைக்கிறேன். இப்போ இனி வர்ற டிசிசி மீட்டிங்கில் இப்போ உங்களை தவிக்கிற மாதிரி ஒரு கதையை வந்து அமைச்சர் சொன்னவர் தான். இப்போ இனி நடக்க போகிற கிளிநொச்சி டிசிசி மீட்டிங் எல்லாம் உங்களுடைய வருகை என்ன மாதிரி இருக்கும்? இல்லை கிளிநொச்சி எப்போ நாளைய தினம் நான் அதை சிந்திக்க வேணும் தான். எனக்கு ஒரு சில வழக்குகள் இருக்கு. நீதிபதிக்கு அறிவிச்சு முதலே கேட்டு போகட்டுமான்னு கேட்டு ஓமன் சொன்னால் என்னால் போகக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லாட்டி அதோட சிக்கலாக இருக்கும். ஆனால் நான் வழக்கு நாடுகளில் வழக்குகளுக்கு போகணுன்றதையும் கௌரவ நீதிமன்றத்தையும் மதிக்கணும். அப்போ நான் இங்கேயும் டிசிசி மீட்டிங்கையும் போட்டிருக்கிறார்கள். வழக்கும் இருக்கிறது. அப்போ அது சம்பந்தமாக என்ன டிசைட் பண்ணல கிளிநொச்சி